திரையுலகமும் போதைப் பொருள் சர்ச்சையும் பற்றிய இந்த கட்டுரை சமீப காலமாக தமிழ் மற்றும் இந்திய திரைத்துறையில் ஏற்பட்டுள்ள போதைப் பொருள் சம்பந்தமான விவகாரங்களை விரிவாக எடுத்துரைக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் புகழ்பெற்ற நடிகர்கள் உள்ளிட்ட திரைத்துறை பிரபலங்கள் போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் மலையாள சினிமாவைச் சேர்ந்த சிலர், மேலும் சமீபத்தில் தமிழ் திரையுலகின் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பவம் திரைத்துறையில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புதிய கேள்விகளை எழுப்புகிறது. இந்த நிகழ்வுகள் தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் போன்ற உலக திரைத்துறைகளிலும் தொடரும் ஒரு பழைய சர்ச்சையாக உள்ளது. பேச்சு திரைப்படங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஹாலிவுட்டில் பிரபலங்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகிய நிகழ்வுகள் நடந்துள்ளன. எடுத்துக்காட்டாக 1920களில் வாலஸ் ரீட் என்ற நடிகர் மார்பின் என்ற போதைப் பொருளுக்காக உயிரிழந்தார். அதேபோல் 2008ஆம் ஆண்டு ஜோக்கர் கதாபாத்திரம் மூலம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஹீத் லெட்ஜர் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொண்டதால் குறைந்த வயதிலேயே உயிரிழந்தார். இவரது மரணத்தில் கோடீன், டெமாசெபம், டயசெபம் மற்றும் அல்ப்ரசோலம் போன்ற மருந்துகளின் அதிகப்படியான சேகரிப்பு காரணமாக இருந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் பாலிவுட்டிலும் நடந்துள்ளன. நடிகர் சஞ்சய் தத் மற்றும் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆர்யன் கான் ஆகியோரும் போதைப் பொருள் சம்பந்தமான வழக்கில் சிக்கியுள்ளனர். ஆர்யன் கான் கைது செய்யப்பட்டதில் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் பின்னர் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் உள்ளிட்ட சிலரை விடுவிக்கப்பட்டனர். மலையாள திரையுலகிலும் இயக்குநர்கள் காலித் ரஹ்மான், அஷ்ரப் ஹம்சா உள்ளிட்டோர் ஹைபிரிட் கஞ்சா வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய பிரபலங்கள் மீண்டு வந்து வெற்றிகரமாக திரைத்துறையில் முன்னேறியுள்ள நிகழ்வுகளும் உள்ளன. ராபர்ட் டவுனி ஜூனியர் போன்றோர் சிறையில் கழித்து மீண்டும் முன்னணி நடிகராக மாறியுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் திரையுலகில் போதைப் பொருள் பழக்கத்தின் தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதையும் காட்டுகின்றன. இந்த விவகாரங்கள் பெரும்பாலும் ஊடகங்களில் பரபரப்பாக மட்டுமே பேசப்படுகிறது. எழுத்தாளர் ஜாத்தீபா இதை குறித்து போதைப் பொருள் பயன்படுத்துவதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் சிக்கும்போது விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளாமல் பரபரப்பு செய்தியாக மட்டுமே பார்க்கப்படுவது ஆபத்தானது என்று கூறுகிறார். திரை பிரபலங்கள் செய்த சிறு விஷயம் கூட பெரிய விவாதமாகி விடுகிறது. அதனால் இந்த விஷயங்களை கிசுகிசு செய்தியாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை உண்மையான அக்கறையுடன் அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். மொத்தமாக திரையுலகில் போதைப் பொருள் பயன்பாடு என்பது தனிநபர் பிரச்சனை மட்டுமல்ல, சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனையுமாகும். இதை ஆழமாகவும் விழிப்புணர்வுடன் அணுகும் போது மட்டுமே போதைப் பொருள் பழக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் பயனளிக்கும் என்பதை கட்டுரை வலியுறுத்துகிறது.